ஸோ இங்கே நம்மக்கிட்ட 3090 கிராஃபிக் கார்டு இருக்குது. கூடவே நம்மக்கிட்ட வந்து ஒரு 8K டிவியும் இருக்குது. எல்ஜியோட நானோ செல் ஏஐ தின்க்யூ. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். இங்கே 8K கேமிங் ஆட போகிறோம். சில கேம்ஸை நாங்கள் ஆடிட்டு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஹாரிஸ். என் பேர் அனந்தன். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இங்கே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4Kல நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். மிச்சப்படி எல்லாமே வந்து இங்கே ஹையில் தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ 4Kல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆடி பார்க்கலாம். ஸோ ஃபயரிங் ரேஞ்சுக்கு போகலாம். ஆக்சுவலாக நான் மிஷன் ஆர்டர்னு தான் சொன்னேன். இவர் தான் வந்து ஒரு கில் எதுவும் கிடைக்காது, ஃபர்ஸ்ட்லேயே செத்துருவீங்க, அப்புறம் வீடியோ சீக்கிரம் முடிஞ்சிடும், ஃபயரிங் ரேஞ்சில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ இப்போ நாங்கள் ஃபயரிங் ரேஞ்சுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபயரிங் ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஹோல்ட் கண்ட்ரோல். இப்போ ஸ்லைட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஹீரோ மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ 130 ஃப்ரேம்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ எப்படின்னா இது இந்த 4Kல இந்த அளவுக்கு ஃப்ரேம் ரேட் கிடைக்கிறது ரொம்ப கண்டிப்பாக. அதுவும் அது 3090யோட பவர் தான். கண்டிப்பாக இது 3090 உங்களுக்கே தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரேம் எல்லாமே வந்து செமையாக பிளேபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். 4Kல இந்த குவாலிட்டி செமையாக இருக்குது. இந்த டெக்ஸ்சர்லாம் பார்த்தா அந்த கோல்டு ரிங்கை பார்த்தா அதோட டெக்ஸ்சர், அதில் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் கண்டிப்பாக இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இவனை சுட்டு பார்ப்போம். இது பொம்மை இருந்தாலும் சுடுற மெக்கானிக்ஸ் எல்லாமே வந்து இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இங்கே தூரத்தில் இருக்க டார்கெட்ஸை எய்ம் பண்ணி பார்க்கலாம். இது எய்மிங் வந்து ஆக்சுவலாக எய்மிங் வந்து மொக்கையாக இருக்குது. அது 3090 குத்தம் இல்லை, அது ஏன் குத்தம் தான். ஸோ இந்த பொம்மையில் இருக்க கண்ணில் கூட பாருங்களேன். ஓகே, நின்று பார்க்கலாம். இங்கே டீட்டெயில் எவ்வளோ டீட்டெயில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 4Kலேயே இவ்வளோ டீட்டெயில் இருக்கும்போது இப்போது 8Kக்கு போனால் எவ்வளோ டீட்டெயில் வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு இப்போ நம்ம 8Kக்கு மாற்றலாம். செட்டிங்ஸ் அண்ட் இப்போது 8Kல இருக்குது. ஸோ இப்போ நம்ம 8K செட்டிங்கில் இருக்கோம். இப்போ மறுபடியும் போயிட்டு இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் ஃப்ரேம் ரேட்ஸ் ட்ராப் ஆச்சு. ஏன்னா 8Kனா 4 வாட்டி 2 வாட்டி அதிகமாக பிக்சல்ஸ் ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதனால நிறைய பிக்சல் புஷ் ஆகிறதுனால இங்கே கண்டிப்பாக வந்து ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆயிருக்கு. ஆனாலுமே இந்த ஃப்ரேம் ரேட்டுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எனக்கு வந்து அவ்வளோவா விளையாடும் போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமாம், 90 ஃப்ரேம்ஸ் 80 ஃப்ரேம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு 90 வருது இல்லை. ஸோ எந்த பிரச்சனையுமே எல்லாமே இங்கே ஆட முடியும். இங்கே டெக்ஸ்சர் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இவனை சுட்டு தள்ளிடுவோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் 4Kல கேம் ஆடி பார்ப்போம். ஹாரிஸ்னா பொம்மையை கொள்றதுக்கு எக்ஸ்பர்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்க பொம்மைலாம் ஈஸியாக கொண்டுடலாம். ஸோ தூரமாக இருக்க டார்கெட்ஸும் இங்கே ஈஸியாக அடிக்க முடியுது. இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். என்ன கேம் அடுத்த ஆடலாம் அனந்தன்? அடுத்த நம்ம டூம் எட்டர்னல் ட்ரை பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம அடுத்த டூம் எட்டர்னலுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம டூம் எட்டர்னலுக்கு வந்தாச்சு. இங்கே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 8Kக்கு செட் ஆயிருக்கு. எல்லாமே வந்து அல்ட்ரா நைட்மேர் செட்டிங்ஸில் வச்சுருக்கோம். அப்படின்னா பேசிக்காக மேக்ஸிமம் ரெசல்யூஷன். அதை விட அல்ட்ரா நைட்மேர் நல்லா இருக்குல்ல, பேசதான் நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம கேம்பெயின் மோடுக்கு போகலாமா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கேரக்டரை பார்த்தாலே ரொம்ப நல்லா அந்த டீட்டெயில் செம்மையா. பின்னாடி அந்த எர்த் மூவ் ஆகிறது எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு கேம்பெயின் போகலாம். ஸோ இப்போ நம்ம கேமுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல்ஸே தாறுமாறாக இருக்குது அப்படின்னு தான். ஃப்ரேம் ரேட் கூட பரவாயில்ல. இப்போ ஒரு 60 to 70 ஃப்ரேம்ஸ். ஆமாம், கண்டிப்பாக இங்கே 60 ஃப்ரேம்ஸ் இருந்தாலே வந்து டீசெண்டாக இருக்கணும். ஸோ அந்த டீட்டெயிலில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து இப்போது மேலே போகலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த செவரில் இருக்க டீட்டெயில்ஸ், இந்த க்ளவுட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ், அந்த கன்னை பார்த்தாலே அதில் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் ரொம்ப செம்மையாக வருது. ஆமாம், இங்கே பாருங்க, இப்போ ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் பார்க்கலாம். இந்த மூவ் பண்ணும் போது எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஸ்டிக்கி பாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது? எஸ்கேப் பண்ணலாம், பரவாயில்ல, இது வேணும்னு அவசியம் இல்லை.
அப்படியே ஸோ ஸ்டிக்கி பாம்லாம் வேணாம், நீ போய் ஆடினா போதும் அப்படின்னு ஆனந்தன் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ எனிமீஸ் வந்திருக்காங்க, இந்த எனிமீஸ் எல்லாம் கொல்லலாம். இதில் சி செட்டிங் இருக்குது, அது எனிமீஸ் பக்கத்தில் போய் சி ப்ரெஸ் பண்ணால் செமையான ஒரு ஸோ யா நைஸ். இதான் நீங்கள் அந்த ரத்தம் எல்லாமே தெரிக்கிறது எல்லா டெக்ஸ்சர் அப்படின்னு. ஓகே மறுபடியும் வந்து ஒரு ரெடி பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபியூவல் வேணும், செயின்ஸோட ஃபியூவல் வேணும். இப்போ ஹாரிஸ் சூப்பராக எல்லாரையும் கில் பண்ண போகிறாங்க. கில் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் பேஸான கேம் தான். இங்கே வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் ஒருத்தனையாவது கொலை பண்ண பார்க்குறேன் இங்கே. ஸோ யா ஒருத்தனை கொலை பண்ணியாச்சு, இன்னொருத்தனை செயின்ஸா போட்டு கொலை பண்ணியாச்சு. ஓகே ஆடிக்கிட்டே பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், இருந்தாலும் இந்த கேம் பிளே ரொம்ப ஃப்ரேம் ரேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது இப்போது ஆப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் அளவுக்கு ஃப்ரேம் ரேட் கிடைக்கலனாலும் ஒரு 80 இப்போ பார்த்தா 80 to 90 ஃப்ரேம்ஸ் கிடைக்குது. ஆனால் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 70க்கு மேலே ஃப்ரேம்ஸ் கிடைக்குது. அது கரெக்டாக விளையாடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. 3090 இருந்தால் 8Kல டூம் எட்டர்னல் செம்மையாக விளையாடலாம். இந்த டீட்டெயில்ஸ்க்கு அது ரொம்ப வர்த்துட்டு. ஸோ இப்போது இந்த கேமும் பார்த்தாச்சு. ஆனால் இதுவுமே வந்து இந்த 3090க்கு வந்து ஒரு சேலஞ்சாக இல்லை அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு பெட்டரான கேமில் போய் 3090 திணற அளவுக்கு ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நாம் அப்படி இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் கோல்டு வார் விளையாடி பார்க்கலாம். ஸோ யா இப்போ நம்ம கால் ஆஃப் டியூட்டி ஆடலாம், அதுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் கோல்டு வார் ஆடிட்டு இருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ்எஸ் நாங்கள் ஆஃப் பண்ணி ஆடிருக்கோம். இங்கே நார்மலாகவே உங்களுக்கே தெரியுது ஃப்ரேம்ஸ் நிறைய மிஸ் ஆகுது. இப்போ செட்டிங்ஸில் பார்த்தா டிஎல்எஸ்எஸ் ஆஃப் பண்ணியிருக்கோன்னு தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இந்த ரெசல்யூஷன் பார்த்தா இது 8Kல இருக்கு. ஸோ எல்லாமே நாங்கள் ஹையில் தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இப்போது ரேட் ரேசிங்கும் வந்து இங்கே அல்ட்ராவில் தான் வச்சுருக்கோம். ஸோ ரேட் ரேசிங்னா என்னென்னு தெரியலனா, ரேட் ரேசிங் பேசிக்காக சொல்லப்போனால் இங்கே வந்து உங்களோட ஷேடோஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரியல் லைட் சோர்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே ரேட் ரேசிங் எல்லாமே அல்ட்ரா செட்டிங்கில் தான் இருக்குது. கூடவே Nvidia DLSSம் வந்து இங்கே இப்போதைக்கு வந்து நாங்கள் டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வாட்டி டிசேபிள் பண்ணிவிட்டு ஆடலாம், மறுபடியும் ஒரு வாட்டி வந்து இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஆடலாம். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். ஓ ஸோ இங்கே மீலி கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் மிஸ் ஆகுது ஆப்வியஸாக. சி ப்ரெஸ் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃப்ரேம்ஸ் தான் கிடைக்கிது, விளையாட முடியும். ஆனால் அவ்வளோ நல்லா ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்லப்போனால். இங்கே நான் கஷ்டப்படுறேன்னா இல்லை நிஜமாவே கஷ்டமாக இருக்கா இந்த ரெசல்யூஷன்னால அப்படின்னு தெரில. இல்லை இது ரெசல்யூஷன் ஓகே. அவர்தே எய்ம்பாட்னு சொல்கிறாங்க ஹாரிஸ். எய்ம்பாட் கூட இவ்வளோ கேவலமாக விளையாட மாட்டான். ஓகே ஐம் டெட். ஹாரிஸ் சத்து போயிட்டாங்க. மறுபடியும் இப்போ நம்ம வந்து டிஎல்எஸ்எஸ் எனேபிள் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஆடி போவோம். அப்பயாவது வந்து ஹாரிஸ்க்கு பெட்டராக ஆட முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். கில்லெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இந்த கார்பெட்லேயே நீங்கள் பார்க்கலாம் இங்கே எவ்வளோ டெக்ஸ்சர் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரியுது. ஃப்ரேம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸில் பார்க்கலாம், இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஸோ ரீட் பண்ணலாம், கண்டிப்பாக ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டிஎல்எஸ்எஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே டிஎல்எஸ்எஸ் இப்போது அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்க்கு போகுது. ஸோ பேசிக்காக டிஎல்எஸ்எஸ்னால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது ஏஐ மூலமாக சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் எல்லாமே அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரேம் ரேட்டை வந்து இது கொடுக்கும். ஸோ இப்போது கேம் பிளேயில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது பேப்பரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு கிறிஸ்பாக இல்லாட்டியும் டீட்டெயில்ஸ் இல்லாட்டியுமே டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரேம் ரேட் இதுக்கு முன்னாடி ஒரு 20 ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு, இப்போது ஒரு 60 to 70 ஃப்ரேம்ஸ் கிடைக்கிது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 மடங்கு வந்து
ஓகே, மறுபடியும் சாவறதுக்கு முன்னாடி யாரையாவது ஒருத்தரையாவது கொள்கிறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து இது நிஜமாவே பிளேயரபுளாக இருக்குது. ஆமாம். ஓகே, சுடுறாங்க. ஸோ இப்போ விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து விளையாடுறதுக்கு இப்போ வந்து அட்லீஸ்ட் இங்கே யாராவது இருக்கான், இங்கே சுடுவோம் அப்படின்னாது இருக்குது. நைஸ். ஸோ இருந்தாலும் இது 4K விட நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக இது 4K-ஓட கண்டிப்பாக இங்கே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரேம் ரேட்டுமே வந்து நம்ம டிஎல்எஸ்எஸ் டர்ன் ஆன் பண்ண உடனே இது வந்து கண்டிப்பாக பிளேயபிளாக இருக்குது. 60 FPS கண்டிப்பாக வந்து பிளேயபிள் தான். அந்த ஏசியை ஷூட் பண்ணால் எதுவும் ஆகாது. ஓகே, கெட் கவர். சரி, ஓகே, இந்த கேம் நம்மளுக்கு இவ்வளோ ஆடியாச்சு. ஸோ அனந்தன் இன்னும் சில கேம்ஸை வந்து ஆல்ரெடி ஆடி டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட சார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ காமிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏரோலுக்கு கட் பண்ணலாம். ஒரு வழியாக வந்து 8K கேமிங்லாம் பண்ணியாச்சு, இங்கே நிறைய கில்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த டெஸ்ட் பெஞ்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே எங்களுக்கு எந்த CPU பாட்டில் நெக்ஸும் வரக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சோம். அதனால தான் வந்து நாங்கள் ரைசனோட 5950Xை வந்து சூஸ் பண்ணோம். அது கூட வந்து ஒரு 32 GB DDR4 RAM, அப்புறம் ஒரு பெரிய பவர் சப்ளை. ஸோ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த Nvidia-ஓட RTX 3090 கண்டிப்பாக வந்து நிறைய பவரை இழுக்கும். அதனால ஒரு நல்ல குவாலிட்டி 750 வாட் பவர் சப்ளை வந்து இங்கே கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம மறுபடியும் கார்டுக்கு வரலாம். Nvidia இங்கே சில விஷயத்தை வந்து எதுக்கு பண்ணாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா வந்து அவங்களோட RTX 3090 ஃபவுண்டர்ஸ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்ரைட்டரி பவர் கனெக்டருக்கு போயிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்வெர்ட்டரை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் மெர்சி எலக்ட்ரானிக்ஸ் போய் தனியாக வந்து வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ இது நம்ம கார்டில் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் கிகாபைட்டோட RTX 3090 ஈகிள் ஓசியை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நிறையவே கூலான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வரலாம். இதில் ஒரு பெரிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 8-pin PCIe கனெக்டர் தான் யூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஓசி கார்டு. ஓசி கார்டுனா வந்து இங்கே சும்மா யாரும் கொடுக்கல. இது என்ன மீன் ஆகுதுன்னா, இங்கே ஓவர் கிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பாக்ஸ்லேருந்து வரும்போதே வந்து ஸ்லைட்டாக வந்து கோர் கிளாக்ஸ் வந்து இங்கே ஓவர் கிளாக்டாக இருக்கும். அது கூட வந்து நாங்கள் இங்கே எல்லாத்தையுமே ஸ்டாக் ஸ்பீடில் தான் ரன் பண்ணோம். இங்கே எந்த சேஞ்சஸும் நாங்கள் பண்ணல. மெமரி கிளாக்ஸு எதுவுமே நாங்கள் மாற்றலை. ஸோ ஸ்டாக் செட்டிங்கில் வந்து RTX 3090 வந்து அவ்வளோவா வந்து சூடாகலை. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நாங்கள் எவ்வளோ பார்த்தோம்னா ஒரு 70 டிகிரி செல்சியஸ் தான் இங்கே பார்த்தோம். இதுக்கு வந்து நம்ம அந்த பெரிய கூலர், அப்புறம் அந்த ஆல்டர்னேட் ஸ்பின், அந்த ட்ரிபிள் ஃபேனில் இருக்கிறது, இது ரெண்டுத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஹெவியான கார்டு தான். இதுக்காக தான் நம்ம மதர் போர்டில் வந்து ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் PCIe ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம மதர் போர்டுக்கு MSI MEG X570AS மதர் போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த RTX 3090 வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 விஷயத்தை இங்கே செக் பண்ணணும். முதல் விஷயம், ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். கூடவே வந்து இது இந்த மதர் போர்ட் இந்த வெயிட்டை தாங்குமா அப்படின்றதும் பார்க்கணும். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபவுண்டர்ஸ் எடிஷன் 1,33,500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு ஜிபியூக்கு 1,34,000 ரூபாய் செலவு பண்ணணும். Nvidia-ஓட CEO ஜென்சன் வந்து இது வந்து ஒரு நார்மல் ஜிபியூ கிடையாது, இது வந்து BFGPU அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா வந்து பிக் ஃபெரோஷியஸ் ஜிபியூ. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹை அண்ட் கார்ட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து காசு போட்டு தான் ஆகணும். அட்லீஸ்ட் நம்ம போட்ட காசுக்கு இந்த பிக்சல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ மாதிரி வந்து கான்வர்சேஷனல் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இந்த ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கா? அதை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன வீடியோஸ் இந்த கார்டில் வேணும் அதையும் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவருக்கும் என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.